நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறபடினாலே கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ கரடு முரடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றியோடு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தாவீது சொன்னது போல தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொன்னது போல எத்தனையோ துக்கங்கள், எத்தனையோ அலறுதல்கள், எத்தனையோ கண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுண்டு. ஏன் ஆண்டவரை இந்த வேதனை, ஏன் இந்த தவிப்பு, ஏன் இந்த கலக்கம் என்று சொல்லி எத்தனையோ நேரங்களில் கேட்டாலும் அப்பா ஆறுதல் படுத்துகிற விதத்தை பார்த்து, அப்பா தேற்றுகிற விதத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். அப்பா தைரியப்படுத்துகிறா, அப்பா வார்த்தைகளை தருகிறா, அப்பா நித்தமும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் தெய்வீக ஆறுதலையும் தெய்வீக தைரியத்தையும் உணர்ந்தவளாய் உங்கள் முன்பாய் சொல்லுகிறேன். உங்களையும் நம்மையும் சபையும் நடத்த தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மீதமுள்ள 6 மாதங்களை கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்துவாராக, கண்ணீர்களுக்கு விலக்கி நடத்துவாராக. தாவீது சங்கீதம் 116 சொல்லுகிறார், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர் என்று நான் அதிகாலையில் அறிக்கையிடுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை அப்படி தப்புவிப்பா, நம்முடைய கண்ணை கண்ணீருக்கு தப்புவிப்பா, நம்முடைய காலை இடறுதலுக்கு தப்புவிப்பார். அவர் தப்புவிக்கிறதுல வல்லவராய் இருக்கிறார். அதை உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், இன்னும் உத்தமமாய் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இருக்கிற நேரத்துக்கு தகுந்தாற் போல சில வார்த்தைகளை உங்கள் முன்பாய் வைக்க விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவாகிய சாலமோன் தானே வெகுமதிகளை கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் ராஜாவின் வெகுமதி நமக்கு உண்டு, இல்லை என்றால் ராஜாவின் பரிசு காத்திருக்கிறது, ராஜரீக பரிசு நமக்கு காத்திருக்கிறது என்கிற தலைப்பில் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எவ்வளவு அருமையாய் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா தானே கொடுத்ததும் அல்லாமல் அந்த சேபாவின் ராஜஸ்திரிக்கு அவள் விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தான். ஏன் இந்த நன்மை நடந்தது? ஏன் இந்த பரிவாரம் அவளுக்கு? ஏன் இந்த மேன்மை? ஏன் இந்த ஆசீர்வாதம்? அவள் சில காரியங்களை செய்ததை 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க முடிகிறது. எல்லாருக்கும் பரிசு கிடைப்பதில்லை. அது ராஜரீக பரிசு, அது தெய்வீக பரிசு, ராஜாவின் மேன்மையான பரிசு எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. எல்லாரும் அந்த பரிசுக்கு தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் சேபாவின் ராஜஸ்ரீ அந்த ராஜரீக பரிசுக்கு, அந்த ராஜரீக வெகுமதிக்கு தகுதியானவளா இருந்தபடினாலே அவள் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ஒரு சாதாரணமாகிய மனிதனாகிய ஒரு சாலமோன் ராஜா கொடுத்திருப்பார். ஆனால் மகாராஜாவாகிய இயேசு மகாராஜா நாம் விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் தராமல் இருப்பாரோ? நீங்கள் விரும்பி கேட்ட சுகம், நீங்கள் விரும்பி கேட்ட பலன், நீங்கள் விரும்பி கேட்ட ஆரோக்கியம், நீங்கள் விரும்பி கேட்ட நன்மைகள், நீங்கள் விரும்பி கேட்ட நல்ல எதிர்காலம் அவருடைய கரத்துல உண்டு. அதை கேட்டவர்களுக்கு மறுக்காமல் தருகிற தேவன். அந்த ராஜரிகிற வெகுமதியிலே சபையாகிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், தைரியமாய் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ராஜ வெகுமதியிலே நமக்கு பங்கு உண்டு. ஏனென்றால் நாம் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களா இருந்தாலும், நாம் தள்ளப்பட்டவர்களா இருந்தாலும் ராஜாவின் பிள்ளைகள் நாம். ராஜரிக குமாரர்களாய் குமாரத்திகளாய் நம்மை அழைத்திருக்கிறாரே. இந்த ராஜ வெகுமதியில நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை தியானித்து முடிக்க போகிறோம். 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், தென் தேசத்தில் உள்ள ராஜஸ்திரி என்ன செய்கிறாள்? தூர இடத்துல இருந்து வருகிறாள். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இந்த சாலமோனை பார்க்கும்படி தென் தேசத்து ராஜஸ்திரியாகிய சேபாவின் ராஜஸ்திரி தூர இடத்துல இருந்து வருகிறாள். இந்த சேபா என்றால் அவள் பெயர் சொல்லப்படலை. சில சொல்றாங்க மெகிதா அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில வரலாற்று நூல்கள் அவருடைய பெயரை சொல்லுகிறது. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் இவள் தூர இடத்துல இருந்து, தென் தேசத்தில் இருக்கிற எத்தியோப்பியா தேசத்திலிருந்து இவள் பார்க்க வருகிறாள் சாலமோனை. ஏன் பார்க்க வருகிறாள்? எல்லாரும் சாலமோன் ஞானத்தை புகழ்ந்து பேசினாங்க, ராஜ்யங்கள் பேசினது, பிரபுக்கள் பேசியிருப்பார்கள். ஆனால் இவளுக்கு இந்த ராஜாவை பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கம் வந்தது. வேதம் சொல்லுகிறது 1ஆம் வசனம், சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது, அவள் கேள்விப்பட்ட போது விடுகதைகளினால் அவளை சோதிக்கிறதற்காக என்று சொல்லப்படுகிறது. ராஜாவுடைய ஞானம், சாலமோன் ராஜாவுக்கு தேவன் தந்த ஞானத்தை தேசங்களெல்லாம் பேசினார்கள், ராஜ்யங்களெல்லாம் பேசினார்கள். பேசிட்டு யாரும் தூர இடத்துல இருந்து வந்து பார்க்கணும்னு நினைக்கல.
ஆனா அந்த சேபாவின் ராஜஸ்ரீ தூர இடத்துல இருந்தாலும் நான் போய் ராஜாவின் கீர்த்தியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் அவள் புறப்பட்டு வருகிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஏக்கம் உண்டானது. சாதாரணமாகிய சாலமோன் ராஜாவுடன் ஞானமே பேசப்படுமானால் இயேசு மகாராஜாவுடைய கீர்த்திய, அவருடைய மகிமைய, அவருடைய வல்லமைய, அவர் செய்கிற அற்புதங்களை தேசாதிபதிகளும் ராஜ்யங்களும் காணணும், பிரபுக்களும் காணணும். காண்கிறது மாத்திரமல்ல, அவர்களும் நம்மோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கும் மாறவில்லை. அந்த மகாராஜாவுடைய மகிமை தேசங்களுக்குள் கடந்து போவதாக, நம்மை சுற்றி இருக்கிற பட்டணங்களுக்கு கடந்து போவதாக. அந்த ராஜரீக மகிமை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், தேவ வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவனுடைய மகிமை உங்கள் வீடுகளுக்குள் இறங்கி வருவதாக. அதை பேசுவதற்கு ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்புவார்களாக. ஓ, தேவனுடைய மகிமை வல்லமையானது, அந்த மகிமை விடுவிக்க கூடியது, அந்த மகிமை அற்புதங்களை செய்யக்கூடியது என்று இனி ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் நின்று ராஜாவின் மகிமையை புகழக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ரே பாஷா தாராக தூரபாலா ரீமனமோ ஷகதுரமனஹ தரபலபா. எவ்வளவு மகிமையா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அந்த கீர்த்தியை ஒரு ராஜா, சாதாரண மனுஷன், அவனுடைய கீர்த்தியை பார்க்கறதுக்கு தூர தேசத்திலிருந்து வந்தானாம். இதை வாசிக்கும் போது நான் சாலமோனை ரொம்ப ஹைலைட் பண்ணி நான் சொல்ல விரும்பல. நான் ராஜாவை சொல்றேன், இயேசு ராஜாவை சொல்றேன். அந்த ராஜாவுடைய மகிமை பேசப்பட்டா எப்படி இருக்கும், ராஜ்யங்கள் அறிக்கையிட்டா எப்படி இருக்கும். அன்னைக்கு நேபுகாத்நேசர் அறிக்கையிடுறார்ல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரான்னு கேட்டுட்டு அவர் தான் உண்மையான தேவன் கீழுள்ள வசனங்களை சொல்றான். அந்த மாதிரி ராஜ்யங்கள் எழுமணுமே ஆண்டவரே, உங்க வல்லமை வெளியரங்கம் ஆகட்டும். மனக்கண்களை குருடாக்கி வைத்து ஜனங்களை தன் பக்கமாய் இழுத்து கொண்டு நயவஞ்சகமாய் ஜனங்கள் சத்துருடைய மாய வலையில விழுந்து கொண்டிருக்கிறார்கள். உலக பிரகாரமான ஜனங்களை மாத்திரம் சொல்லவில்லை, அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிரசன்னத்தை உணராத, தேவ மகிமையை உணராத, தேவ வசனத்தின் வெளிச்சத்தை அறிந்திராத மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையிலே அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. தைரியமா இந்த காலவெளியில் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்துக்குள் வளருங்கள், தேவ பிரசன்னத்துக்குள் வாழுங்கள், தேவ மகிமை அதிகமாய் விரும்புங்கள். ஓ, அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே நீர் இயலாமல் செயல்படுவீர், உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும், கிரகிக்க முடியா பெரிய காரியத்தை செய்கிறீர் என்று அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது ஒரு வித்தியாசமான தேவ மகிமை, ஒரு வெண்மேகமான ஒரு தேவ மகிமை அப்படியே மூடி நின்றதை நான் ஆவில தரிசித்து நான் அலறினேன். ஓ, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை மூடினதை நான் இன்னைக்கு உணர்ந்தவளாய் உங்கள் முன்பாய் வந்து நிற்கிறேன். இப்படிப்பட்ட நல்ல நாட்களை கர்த்தர் நமக்கு தந்து, ஊழியங்களை தந்து, தேசங்களுக்கு தந்து, கர்த்தரே உண்மையானவர் என்பதை தேசங்கள் அறிக்கை எடுக்கிற ஒரு நாட்களை கர்த்தர் தருவாராக. இந்த ராஜஸ்ரீ தூர இடத்துல இருக்கிறாங்க, ஆனாலும் ராஜாவை பார்க்கணும், ராஜாவோட ஞானத்தை கேட்கணும், அவருடைய கீர்த்தியை கேட்கணும்னு தூர இடத்துல இருந்து அவரை பார்க்கறதுக்காக வந்தாங்க. 13ஆம் வசனத்துல வாசித்தோம், ராஜரீக வெகுமதி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. வெகுமதி கிடைப்ப காரணம் என்ன? அப்பாவை ராஜாவை பார்க்க வந்ததுனால. நமக்கு எப்போ வெகுமதி கிடைக்கும்? ராஜாவை பார்க்க வரணும். ராஜாவை பார்க்க எங்க வரணும்? இதுதான் நமக்கு சபை, தான் நமக்கு அரண்மனை. இங்க வந்து அப்பாவை தரிசிக்கணும், இங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவையே பாடணுமே. எத்தனை பேருக்கு சரீரம் பாடிச்சு, எத்தனை பேருக்கு வாய் பாடிச்சு, எத்தனை பேருக்கு ஆத்துமா பாடிச்சு? ஆத்துமா பாடுறா விடுதலை உண்டு. வாய் பாடுறதுனால விடுதலை இல்லை, சரீரம் மட்டும் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பாடுனா விடுதலை இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஆத்துமா பாடணும். உள்ள இருக்குதுல ஒரு ஆத்துமா, அது பொங்கி பொங்கி பாடணும், அது ஆனந்தமா பாடணும், அது சந்தோஷமா பாடணும், கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பாடணும். அவங்களுக்கு விடுதலை தாமதிப்பதில்லை, சடுதியாய் நடக்கும். அப்படி ஆத்துமா பாடணும்னா ராஜரீக அரண்மனையாகிய சபைக்கு வரணும். இங்க வந்து தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும், இங்க வந்து தேவ மகிமையை கேட்கணும், இங்க வந்து அப்பாவுடைய சத்தத்தை கேட்கணும். ஆசையா வரணும், ஏக்கத்தோடு வரணும், அன்போடு வரணும், பாசத்தோடு வரணும், எதிர்பார்ப்போடு வரணும். அப்பா என்ன பேசுவீங்கப்பா? உங்களை பார்க்க அரண்மனைக்கு போறேன், உங்களை பார்க்க அரண்மனைக்கு போறேன். இது ராஜரீக அரண்மனை. தேவனுடைய பிள்ளைகளே, இது நமக்கு தேவனுடைய நமக்கு ஒரு பேலஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பளிங்கு கோப்பான ஒரு அரண்மனையை கர்த்தர் பரலோகத்தில் நமக்காக ஆயத்தம் பண்ணி வந்து வைத்திருக்கிறார். அதற்கு நிழலாட்டமாய் பூலோகத்திலும் கர்த்தர் சபையை நிழலாட்டமாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறாரே. அந்த சபைக்கு எத்தனை பேர் ஓடி வந்தீங்க? எத்தனை பேர் ஆராதனையில் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு கூட்டத்தை கூட தவற விடாம இருக்கிறீங்க? நம்ம எப்படி கர்த்தரை தேடுறோம்? எப்படி ராஜரீக அரண்மனைக்கு ஓடி வர்றோம்? தேவனுடைய பிள்ளைகளே, எதனால இந்த ராஜஸ்ரீக்கு வெகுமதி கிடைச்சது தெரியுமா? அவள் ராஜாவை பார்க்க வந்தபடினாலே. இனி ஆசையாய் தேடி வருவோம், இனி ஆசையாய் ஓடி வருவோம். நிச்சயமாய் நமக்கும் ராஜ வெகுமதி உண்டு. 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம்,
நான் எல்லாத்தையும் சொல்லறதுக்கு வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை தெரியுமா, அதனால ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் பாருங்கள். மிகுந்த பரிவாரத்தோடு வர்றான். அந்த 2ஆம் வசனம் அப்புறம் 10வது வசனத்தெல்லாம் அப்படிலாம் பார்க்கும்போது நிறைய கொண்டு வர்றான். இங்கே அவள் பார்க்க வர்றது ராஜாவை தான். அவளும் ஒரு ராஜஸ்திரீ, பேர் சொல்லப்படலை, அவள் சேபா தேசத்து ராஜஸ்திரீ, ஒரு ராஜாவை பார்க்க வர்றா. அப்போ ராஜாவுக்கு ஏன் நம்ம கொடுக்கணும்? ராஜா ஏற்கனவே சாலமோனை ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டு தான் வர்றா. அப்போ ராஜா பார்க்கும்போது சும்மா போயிருந்திருக்கலாம் தானே, நம்ம போய் ஏதாவது வாங்கிட்டு வருவோம், அவரே ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறாராம், ஐயோ அவருடைய கீர்த்தி, அவருடைய ஞானம், அவருடைய செல்வம், அவருடைய அந்தஸ்து, அவருடைய அரண்மனை எல்லாம் ராஜ்யங்களுக்குள் பேசப்படுகிறதுன்னு வர்றா. ஆனா அந்த ராஜாவை பார்க்கறதுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்னங்களையும் கொடுத்தாளாம். அதுக்கப்புறம் அப்படி கந்த வர்க்கம் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை என்று 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 120 தாலந்து பொண்ணுன்னா ஒரு தாலந்து 34 கிலோன்னு சொல்றாங்க. அப்போ 120 × 34 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளவு தாலந்து பொண்ணை ராஜாவுக்கு கொண்டு வர்றா. 2ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம், நிறைய சாலமோனுக்கு கொண்டு வர ஒட்டகங்களையும் சுமந்து கொண்டு எருசலேமுக்கு வந்தாள் என்று வாசிக்கிறோம். எனக்கு இது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாவுக்கு இவ வெகுமதி எம்மாத்திரம், உயர்த்தப்பட்ட ராஜாவுக்கு இந்த ராஜஸ்திரியுடைய பரிசுகள் எம்மாத்திரம். ஆனா கூட கொடுக்கணும்னு ஒரு உள்ள இருந்துச்சே. சிலருக்கு கை இப்படிதான் இருக்கும், வாங்கிடலாமா, எதையாவது வாங்கிடலாமா. ஆண்டவரே சொல்றாரு, வாங்குகிறத பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம். இது வாழ்க்கையில மறக்கக்கூடாது. வாங்குறத பார்க்கிலும் கொடுக்கிறதுல உண்மையா இருக்கணும். காணிக்கையை சொல்லல, நேரங்கள், உங்கள் பலன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம், இதெல்லாம் எப்படி நம்ம கொடுக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக. நம்மளை பலப்படுத்துறாரா, அது நமக்கு தான். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா, அதுவும் நமக்கு தான். கர்த்தர் எதிர்பாராத சில நன்மைகளை தர்றாரா, அதுவும் நமக்கு தான். சில நேரங்களில் எதையுமே தேவனுக்காக கொடுப்பதற்கு மனசே வரல. இது பெரிய ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. ராஜாவை பார்க்க வரும்போது வெறுங்கையாய் வரக்கூடாது என்பது ராஜஸ்திரிக்கு தெரிஞ்சிச்சு. நான் 2 அர்த்தமா உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கேயும் ராஜ அரண்மனைக்கு வரும்போது நம்ம வெறுங்கையாய் வர விரும்புறது இல்ல. ஒரு நாள் பரலோகத்துல போய் அந்த பளிங்குக்கு ஒப்பான மாளிகையில நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மன்னன் மாளிகையில மகிழ்வுடனே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அங்கேயும் நம்ம வெறுங்கையாய் போகக்கூடாது. அங்க என்ன கூட வரும்? நம்ம கட்டின வீடோ, நம்ம பயணிக்கிற காரோ, நம்ம உலகத்தில் அனுபவிக்கிற ஆஸ்தி அந்தஸ்தோ கூட வராது. கர்த்தருக்காக செய்த நற்கிரியைகள் நம்மோடு கூட வரும். நம்ம அழுது தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த நாட்கள், அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நாட்கள், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்த நாட்கள், அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்த அந்த ஆத்தும ஆதாய பணி, இந்த நற்கிரியைகள் எல்லாம் நம்மோடு கூட வரும். அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கும் போது தொர்காள் என்கிற ஒரு ஸ்திரீ இறந்து போயிட்டாங்க. அப்போ பேதுரு போறாரு. அடக்காரதன் தான் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் அவள் சுற்றி இருக்க ஸ்திரீகள்லாம் சொல்கிறாங்க, அவள் தச்சு கொடுத்த சட்டையை பார்த்து, ஐயா இதெல்லாம் இவ தச்சு கொடுத்தாயா, எங்களுக்கு தச்சு கொடுத்தா, நாங்கள் ஆடை இல்லாதவ இருக்கதை பார்த்து எங்களுக்கு எனக்கு இலவசமாக தச்சு கொடுத்துட்டாங்களே என்னன்னு தெரியல, அவங்களே துணி எடுத்து தச்சு கொடுத்தாங்களோ என்னமோ தெரியல, ஏதோ மேன்மையான ஒரு பணியை செஞ்சுருக்கிறாங்க அவங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க, இதை எங்களுக்கு தச்சு கொடுத்தான்னு காட்டும்போது பேதுரு அவளை உயிரோடு எழுப்புனா. நற்கிரியைகளை கண்டு நம்மை விடுவிக்கிறவ, தேவனுக்காய் ஓடுகிற ஓட்டத்தை கண்டு நம்மளை விடுவிக்கிறவ. சங்கீதம் 91 அடிக்கடி நான் சொல்வேன், அவன் வாஞ்சியா இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. இவ்வளவு பரிவாரங்களோடு ஏன் வரணும்? ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாவுக்கு ஏன் இவ்வளவு மிகுதியான ரத்னங்களை கொண்டு வரணும்? தேவனுடைய பிள்ளைகளே, அவளுக்கு இருந்த நல்ல மனசை பாருங்க. நான் ராஜாவை பார்க்க போறேன், நான் வெறுங்கையா போக மாட்டேன். அவருக்கு எவ்வளவு ஆசீர்வாதமும் இருந்துட்டு போகுது, அவர் எவ்வளவும் தேவன் உயர்த்தி வச்சுட்டு போற, அது எனக்கு ஒரு மேட்டர் இல்ல. நான் கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன். தேவனுக்காய் கொடுக்க வேண்டிய நன்மைகள் நம்மிடத்துல உண்டோ? தேவனுக்காய் கொடுக்க வேண்டிய நேரங்களை உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோமோ? தேவனுக்காய் கொடுக்க வேண்டிய பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் அதிகமாய் செலவழித்துக் கொண்டிருக்கிறோமோ? கம் அவுட், வெளியே வந்துருங்க, திரும்பி வாங்க. இந்த 7வது மாதத்துல அதிகம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுங்க. எனக்கு இயேசு போதும், எனக்கு அப்பா போதும், வாழ்ந்த அவரோடு தான் வாழ்வேன், பேசுன அவரோடு தான் அதிகமா பேசுவேன், சார்ந்திருந்த அவரை தான் அதிகமா சார்ந்திருப்பேன், நேசிச்சு அவரை தான் ரொம்ப நேசிப்பேன். உங்க பலன், உங்க பேச்சு, உங்க மூச்சு, உங்க எண்ணம், உங்க ஏக்கம், ஏன் உங்க உயிர், உங்க துடிப்பு எல்லாம் இயேசுக்கா மாறட்டும். நிறைய அப்பாவுக்கா கொடுக்க வேண்டியது இருக்குது தேவனுடைய பிள்ளைகளே. கொடுக்க வேண்டியது நிறைய விலையேறப்பட்டது நம்மகிட்ட இருக்க தான் செய்யுது. நம்ம உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம மனசுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம அந்நியர்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இல்ல இன்னைக்கு கர்த்தர் உங்களை உணர்த்துவாராக. வீணாய் செலவழித்த உங்கள் நேரங்கள் நினைவுக்கு வருவதாக, வீணாய் செலவழித்த பண காரியங்கள் உங்கள் நினைவுக்கு வருவதாக. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில், ஊழியங்களை தாங்க வேண்டிய நேரத்தில், நான் இதை மாத்திரம் சொல்லல, உங்கள் பலனையும் தான் சொல்றேன், உங்கள் நேரங்களையும் தான் சொல்றேன், சேர்த்து தான் சொல்றேன். எல்லாத்தையும் நம்ம அப்பாவுக்காக என்ன கொடுத்தோம்? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. நிறைய பேர் இப்படி கேள்வி கேட்பாங்க,
கேட்பாங்க தெரியுமா? தசம்பம் கொடுக்கணுமா, மிஷனரி காணிக்க கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. நான் ஒரு வார்த்தை தைரியமாய் சொல்லுவேன், அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கும் போது இந்த அற்பமான காரியத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அவர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்த பிற்பாடு இதை கொடுக்கணுமோங்கிற கேள்வியே நமக்கு வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கொடுத்து ஒண்ணு அவர் நிறைய போறதில்லை. அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அவருக்கு நீங்களும் நானும் மனப்பூர்வமாய் கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று. ஓ, இதை சொல்லும் போது ஞாபகம் வருது, திக்கற்ற பிள்ளைகளை எத்தனை பேர் தாங்குறீங்க? சிறுமையானவர்களை எத்தனை பேர் தாங்குறீங்க? கரம் விரித்து எத்தனை பேருடைய உதவி செய்றீங்க? எத்தனை பேருக்கு மாசத்துல ஒரு நாள் சாப்பாடு போடுறீங்க? வருஷத்துல ஒரு முறை மிஷனரிகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறவங்க எத்தனை பேர்? கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்க உள்ளத்தை கொடுத்தவங்க எத்தனை பேர்? ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவங்க எத்தனை பேர்? உங்க வாழ்க்கை இயேசுக்கு எழுதி கொடுத்தவங்க எத்தனை பேர்? பிள்ளைகளை ஒன்றையாகிலும் கர்த்தருக்காக கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணவங்க எத்தனை பேர்? அவ கொடுத்தாலே, அதனால தாங்க ராஜரீக வெகுமதி. ஒன்றும் கொடுக்காம எல்லாத்தையும் தாங்க அப்படின்னு வாங்கிட்டு போகலவா, கொடுத்துட்டு தான் போகும்போது வாங்கிட்டு போறா. அடுத்த வசனத்துக்கு திருத்து போகலாமா? 3 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 2 வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்துல சம்பாசித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. மனசுல இருந்தது எல்லாவற்றையும் சொல்லிட்டு போனாலாம், பேசிக்கிட்டே இருந்தாலும் மனசுல இருந்தது எல்லாவற்றையும். ஏன்னா தூர தேசத்துல இருந்து வந்திருக்கிறா, இனி வரமாட்டா. இது டூரிஸ்ட் விசா எடுத்து வந்த மாதிரி கொஞ்ச நாள் தான் வந்திருக்கிறா எருசலேமுக்கு. அவ போயிட்டானா திரும்ப வரமாட்டா. அதனால இப்பமே பேசிட்டு போயிருவோம், இப்பமே ராஜாவை பார்த்துட்டோம்ல, மனசுல இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லிடுவோன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாலாம். உங்க மனசுல இருக்கிறத யார்கிட்ட சொல்றீங்க? அப்பாட்ட சொல்றீங்களா? தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கிறீங்களா? உங்கள் பாரங்களை, உங்க பலவீனங்கள், உங்க பிரச்சனைகளை தேவ பிரசன்னத்தில் மட்டும் வைங்க. அவர் பார்த்துக்கிடுவாரு. மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க, அக்கம் பக்கத்து வீட்டில் சொல்லாதீங்க, அடுத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க, நேசிக்கிறவங்ககிட்ட சொல்லாதீங்க. அவங்களுக்கு அது ஒரு கதையாக தான் இருக்கும். ஆனால் அப்பா மாத்திரம் தான் நம்ம விடுவிக்கிறவர். எல்லாத்தையும் மனசில் இருக்க எல்லாவற்றையும், அது அன்னாலை குறித்து வாசிக்கிறோம், இருதயத்தை ஊற்றிட்டு போனாங்களாம் ஆலயத்தில் வந்து. ஓ, ஏங்க கணவன்கிட்ட இருதயத்தை ஊற்றல? ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஊற்றல? ரொம்ப நேசிக்கிறார் கணவன். சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட விடுங்க, கணவன் ரொம்ப நேசிக்கிறார் அண்ணால. 10 பிள்ளைக்கு சமானம்ட்டாரு. பிள்ளையே இல்லாட்டாலும் பரவாயில்ல அண்ணாலே, டோன்ட் வரி, நானே உனக்கு 10 பிள்ளைக்கு சமானமா இருப்பேன்ட்டாரு. அவ்வளவு நேசிக்கிறார்ல, அவற்றை போய் என் இருதயத்தை ஊற்றல. அன்னாளுக்கு தீர்க்க தரிசனத்தின் பார்வை இருந்தது, தரிசனம் உள்ள பார்வை இருந்தது. என் கணவன்ட்ட அழுதா கண்ணீரை மட்டும் தான் துடைக்க முடியும், ஆனால் நிரந்தரமா என் கண்ணீருக்கு விடுதலை தர முடியுமே வேண்டும் என்றால் தேவ சமூகம் மாத்திரமே என்பதை அறிந்த அன்னாள் தான் ஆலயத்தில் வந்து எல்லாவற்றையும் ஊற்றிட்டு போறாங்க. ரீகாமானா சாந்தாலா ஹாதாரா ரியாந்தனா. அநேகுடைய வாழ்க்கை வெறுமையா இருப்பதன் காரணம் என்ன? அநேகுடைய வாழ்க்கை ஒடுங்கி போக காரணம் என்ன? எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிற பழக்கம் இல்லாததினாலே. எல்லாவற்றையும் அப்பாட்ட சொல்லுங்க. அப்பன் பாட்டும் அப்பாவுக்கு தெரியும், ஆனா சொல்லணும். அவற்றை சகலம் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறது. எது உங்க மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்குது? கவலையா, கண்ணீரா, பாரமா, வியாதியா, பலவீனமா, நிந்தையா, அவமானம், எது உங்க மனசுல இருக்குது? அப்பாட்ட சொல்லுங்க. ஒரு ராஜஸ்திரீ மனசுல இருந்த எல்லாத்தையும் எங்க ஒரு நாள் பார்த்துருக்காங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல பார்த்தா வந்தா, வீடியோ காலில் பேசிட்டு வந்தாளா? கேள்விப்பட்டு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ஒரு ராஜா இருக்கிறாருமா எருசலேம்ல, எம்மா அவருக்கு ஞானத்தை பார்த்தா நாங்கள் வியந்து போறோம். யாரோ சொன்னதை பார்க்க வந்தவளே, ஒரு முறை பார்த்தவளே எல்லாத்தையும் சொன்னாரா? நமக்காக ஜீவனை கொடுத்த ராஜாட்ட எல்லாவற்றையும் சொல்லாமல் இருப்பது எப்படி? அவர் விடுவிக்கிறவர், அவர் தப்பு வைக்கிறவர், அவர் குணமாக்குகிறவர், அவர் வாழ வைக்கிறவர். சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்கும். அறிக்கைட்டு பாருங்க, அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. 3 வசனம் 4 வசனத்துல வாசிக்கும் போது, இவ எதுக்கு வந்தா தெரியுமா? எதையாவது ராஜாட்ட வாங்கிட்டு போகணுங்கிறத விட அவ விடுகதைகளினாலே சோதிக்க வந்தாள்னு போட்டிருக்கு. நிறைய விடுகதைகளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரா. கண்டிப்பா விடுவிக்க முடியாது ராஜாட்ட. ஒரு 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 புக்கில் வாசித்தேன், அவளுடைய விடுகதைகள் எல்லாம் நிறைய வாசித்தேன் நான். அது சில சொன்னா உங்களுக்கு புரியாது, அதனால இப்போ சொல்லலை. ஆனால் நிறைய விடுகதைகளை நான் வாசித்தேன். உண்மையாகவே அதெல்லாம் யோசிக்க முடியாது, அவ்வளோ விடுகதைகளாக இருக்குது. அவ்வளவு விடுகதைகளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரா. நான் கேட்கிற ஒரு விடுகதையை கூட இந்த ராஜாவால் விடுவிக்க முடியாது. அப்படியா இவருக்கு ஞானம்னு சொல்லி சோதிக்கிறதுக்கு தான் வந்தா. ஆனா வேதம் சொல்லுகிறது 3 வசனம், சாலமோன் அவள் கேட்டவைகளெல்லாம் விடுவித்தான், அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாயிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. எதை விடுவிக்க முடியாதுன்னு நினைச்சு மனசுல யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப எதிரும் புதிருமான இருந்த ரொம்ப டஃப்பான விடுகதையை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வந்து கேட்கிறா. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு விடுவிக்க கூடாதபடி ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளா இருக்கவில்லை, அவள் கேட்டவைகளெல்லாம் விடுவித்தான். ஓ, ஒரு நல்ல ஆழமான சத்தியம் இதுல உண்டு. தேவன் ஒரு தூதை கைமாறுகிறா. அவர் ராஜாவுக்கு புத்தியை சோதிக்கும்படி தூர தேசத்திலிருந்து வந்த ஒரு ராணி விடுகதைகளினால ராஜாவை
சோதிக்கும்படி வந்தபோது அவள் கேட்டவைகளை எல்லாம் ராஜாவால விடுவிக்க கூடுமானால், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்கிறவராகவே சிலுவையில தொங்கினாரே, நம்மை விடுவிக்கிறவராகவே ரத்தம் சிந்தினாரே, நம்முடைய துக்கங்களை சுமந்தாரே, நம்முடைய நோய்களை சுமந்தாரே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததே. ஏன் ஏன் ஏன்? நம்மை விடுவிக்கும்படி, நம்மை தப்புவிக்கும்படி, நம்மை குணமாக்கும்படி அல்லவா அவ்வளவு பாடுகளையும் பட்டார். ஏன் நம்மை விடுவிக்க மாட்டார்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆழமாய் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாயிரம் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. கேட்டவைகளை எல்லாம் சாதாரணமான உலக பிரகாரமான ஞானம் கொண்ட ராஜாவாலே இவ்வளவு விடுதலை கொடுக்க முடியுமானால், இவ்வளவு விடுவிக்க கூடுமானால், சர்வ வல்ல தேவனாயிருக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய பாரங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார், வியாதிகளிலிருந்து விடுவிக்கிறார், நம்முடைய பொல்லாப்புகளிலிருந்து விடுவிக்கிறார். அவருக்கு விடுவிக்க கூடாத ஒரு டஃப்பான காரியமோ ஒரு கடினமான காரியமோ அவருக்கு இல்லவே இல்லை. அது அவருடைய பார்வைக்கு லேசான காரியம். இன்றைக்கு சுமந்து வந்திருக்கிற உங்கள் பாரங்கள் இருந்து, இன்றைக்கு நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற கட்டுகள் இருந்து கர்த்தர் தெய்வீக விடுதலையை கர்த்தர் தருவாராக. விசுவாசத்தோடு இந்த செய்தியோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் மனம் ஒருமனப்படட்டும். வேற சிந்தை உங்களுக்கு எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு இந்த வார்த்தை வாசிக்கும் போது சந்தோஷமா இருந்தது. ஆண்டவரே, ஒரு சாதாரணமான ஒரு ராஜா கேட்டதெல்லாம் விடுவிக்க கூடுமானால், கேட்டதெல்லாம் ஒன்றாயில் அவனுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை என்றால், ஓ நம்முடைய தேவன் கட்டுகளிலிருந்து, பாரங்களிலிருந்து, சத்துடைய கிரியிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். விடுதலை தாமதமாகிறதோ, யார் என்ன விடுவிப்பா, இந்த காரியத்தை யார் என்ன விடுவிப்பார் என்று அநேக நாளாய் சில காரியத்தை குறித்து அங்கலாய்த்து இருக்கிறீர்களோ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிறவர் அவர் விடுவிக்கிறவர் அருகில் வந்து நிற்கிறார். விடுவிக்கிறவர் சபை நடுவே உலாவி கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தில் விடுதலை வேணும், எதை நினைத்து உங்கள் இருதயம் குழம்பி புலம்பி அழுது கொண்டிருக்கிறது, அப்பா அப்பா இந்த ஒரு காரியத்தில் விடுவிச்சிருங்கன்னு சொல்லி எந்தெந்த தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்கள் அதிகமாக தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய தேவன் அப்பா அருகில் வந்திருக்கிற தேவன் நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார். ஒரு உலக பிரகாரமான ராஜாவே எல்லாவற்றையும் விடுவித்திருப்பாரானால் நம்முடைய தேவன் நம்மை கட்டுகளில் இருந்து விடுவிக்காமல் இருப்பாரோ? அல்லேலூயா. நம்ம விடுவிக்கிறாரு, தேற்றாரு. நம்ம கண்ணீர் வடிக்கும் போது அவர் விசாரிக்கிறாரே, வார்த்தையை தர்றாரு, அடுத்த அடி எடுத்து வைக்க பலன் தர்றாரு. தேவன் இதெல்லாம் வாழ்க்கையில ரசிச்சு வாழுங்க, ருசிச்சு வாழுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் உண்டு, பாடு உண்டுப்பா, உண்டு உண்டு. அதான் சொல்றாரு, உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு சொல்றாருல, உண்டுதான். பரலோகத்துக்கு போற வரைக்கும், மரணம் நம்ம பிரிச்சுட்டு போற வரைக்கும் நமக்கு உபத்திரம் உண்டு. அந்த விடுவிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 4 வசனம் 5 வசனத்துல வாசிக்கும் போது, அவ இங்க வந்து ஞானத்தை மட்டும் பார்க்கல, அந்த ராஜா கட்டின அரண்மனையை பார்க்கிறா. அந்த அரண்மனையை பார்க்கிறா, அவங்களோட வீடுகளை பார்க்கிறா, அவங்க சாப்பிட்ற 5 வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய போஜன பதார்த்தங்களை பார்க்கிறா, எல்லாத்தையும் பார்க்கிறா. அவருடைய வேலைக்காரருக்கு கட்டின வீடுகளையும் பார்க்கிறா, அந்த நடைமண்டபத்தை பார்க்கிறா, அந்த பானபாத்திரக்காரரின் வரிசையை பானபாத்திரக்காரரையும் பார்க்கிறா, எல்லாத்தையும் பார்க்கிறா. பார்த்தவளுக்கு ஒரே ஆச்சரியம். அவ ராஜஸ்திரீ, அவளும் ஒன்றும் ஸ்டேட்டஸில் குறைஞ்சவ அல்ல. அவ தேசத்துலையும் அவ அரண்மனையிலையும் அனுபவிப்பதற்கு, பார்ப்பதற்கு எத்தனையோ நன்மைகள் அவளுக்கும் உண்டு. ஆனா இங்க வந்து பார்த்த விதம் அவளை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. அரண்மனை, அந்த வீடு கட்டின விதம். அப்ப சாலமோனுக்கு எவ்வளவு ஞானம் பாருங்க. பேச்சுல மட்டும் ஞானம் இல்லை, ஒரு சிவில் இன்ஜினியருக்கு ஒத்த ஞானம் இந்த சாலமோனுக்கு. வீடை கட்டுறதுல பார்த்து அதான் சொல்றேன், ஆலயத்தையும் கட்டினாரா, அரண்மனையும் கட்டினாருன்னு வேதம் சொல்லுது. பார்த்து கட்டுறா, ரொம்ப யோசித்து கட்டுறா. ஞானமா சாதுரிய ஞானம் சாலமோனை நிரப்பிற்று. இதெல்லாம் பார்த்த போது அவள் பிரம்மை கொண்டாளாம். ஓ அப்படின்னு வாயை திறப்போம்ல, ஏதாவது ஆச்சரியத்தை பார்த்தா அப்படி திறந்துட்டு நிற்கிறா. இப்படி கூட கட்ட முடியுமா, இப்படி கூட அழகா இருக்குமா, இப்படி கூட ஞானம் இருக்குமான்னு சொல்லி ஆச்சரியத்தால் அந்த வீடுகளையும் ராஜாவுடைய அரண்மனையும் அவங்க சாப்பிடுகிற ஆகாரங்களையும் வஸ்திரங்களையும் பார்த்து பிரம்மை கொண்டாள். நான் இது ஆவிக்குரிய விதத்தில் கம்பேர் பண்ணி பேசுறேன் தேவனுடைய பிள்ளைகளே. உலக பிரகாரமா ஏதோ கட்டிடத்தை பார்த்தோ, உலக பிரகாரமான வஸ்திரங்களை பார்த்தோ, உலக பிரகாரமான மேன்மையான ஸ்தலங்களை பார்த்தோ வாயை திறக்கிறதுக்காக இல்லை. நான் ஆவிக்குரிய விதத்தில் உங்களோடு பேசுறேன். போஜன பதார்த்தங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாளே, நமக்கு அங்க ராஜரீக விருந்து உண்டு. அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க பாக்கியவான்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது என்று சொல்லப்படுகிறது. 1000 வருஷ அரசாட்சியில நமக்கு ஆண்டவர் ஒரு நித்திய விருந்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உலக பிரகாரமா ஒரு மனுஷன், ஒரு ராஜா சாப்பிட்ட விருந்தே அந்த ராஜாத்திய பிரம்மை கொள்ள வைத்திருக்குமானால், நம்முடைய அப்பா என்ன விருந்து வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கா நமக்கு தெரியாது. அது சில காரியங்கள் நமக்கு மறைவாதான் இருக்குது. அவர் ராஜா கட்டின அரண்மனையை
பார்த்து ஆச்சரியப்பட்டா. நான் இது ஆவிக்குரியத்துல உங்களோடு சொல்றேன், ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த அரண்மனையில கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறார். உலக பிரகாரமான ராஜா கட்டின அரண்மனையே ராஜாத்திய வாயை திறக்க வைத்திருக்குமானால், அந்த பரலோக தகப்பன், அந்த நமக்காக ஜீவனை கொடுத்த தகப்பன், நமக்காக ரத்தினங்களாலும் முத்துக்களாலும் அலங்காரமான ஒரு வாசஸ்தலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. டோன்ட் மிஸ் இட். பரலோகத்தை இழந்துறாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. அந்த ராஜ சமூகத்தை இழந்துறாதீங்க. உலகத்துல எதை வேணாலும் இழக்கலாம், அந்த மேன்மையான பரலோகம் நமக்காக காத்திருக்கிறது. அப்ப அதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணின பின்பு அந்த ஸ்தலத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். பரலோக சாயம் சபையில உண்டாகட்டும். பரலோக மேன்மையினால் கத்த சபை நிரப்புகிறார். வஸ்திரங்களை பார்த்து நான் ரொம்ப டீட்டெயிலா பேச நேரம் இல்ல, ஷார்ட்டாவே சொல்றேன். வஸ்திரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாலாம். ஏன்னா அவனை மாதிரி உடுத்தினவன், சாலமோன் மாதிரி உடுத்தினவன் இல்லைன்னு மத்தையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் உடுத்தினானோ, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் உடுத்தினானோ தெரியல. உலக பிரகாரமான ஒரு ராஜா போட்ட ட்ரெஸ்ஸை பார்த்து இப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸை நான் நினைக்கிறேன் அவங்கெல்லாம் நெய்திருப்பார்கள். ராஜாவுக்குன்னு விசேஷமான ஆடைகளை சொல்லி நெய்திருப்பார்கள். இப்போ கூட அந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிலாம் இருக்குது. கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளையும் பேர் போட்ட ட்ரெஸ் எல்லாம் நெஞ்சு கொடுங்கன்னா அப்படி நெஞ்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. அப்போது இதை பார்த்துட்டு இவளுக்கு ஆச்சரியம். இவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க உடுத்துகிற ஆடைகளை, இங்க இன்னைக்கு போட்டா நாளைக்கு கிழிஞ்சு போகிற இந்த ஆடையை பார்த்தே இந்த ராஜாஸ்திரிக்கு இவ்வளவு ஆச்சரியம் வந்திருக்குமானால், அதான் நான் சொல்லணும், இதெல்லாம் நான் ஆவிக்குரியத்தில் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். அப்பா நமக்கு அங்க வெண் வஸ்திரங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 7 சொல்லப்பட்டது போல ரீமானா ஷாந்தாரா ஹாதாரா, இன்னைக்கு நம்ம அணிந்திருக்கிற வெண் வஸ்திரம் இது உலகத்துக்குரியது. ரீகாபாரா ஷாந்தாரா ஹாதாரா பாரபா, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்களுக்காக. அதான் வெளிப்படுத்தல் 8 நினைக்கிறேன், 8:7 வாசிக்கிறோம்ல. மூப்பர்களில் ஒருவன் யோவானை பார்த்து கேட்கிறான், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? ஓ ராபா ஷாதா ராபா. வெள்ளை அங்கிகளுக்கு ஒரு மகிமை உண்டு, வெள்ளை ஆடைக்கு ஒரு பிரசனம் உண்டு. அது அப்பா அங்க யூனிஃபார்மா எல்லாத்துக்கும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். அப்ப யோவான் சொல்றாரு, அது உமக்கே தெரியும் ஆண்டவரே, யாருக்கு இந்த வெள்ளை அங்கி கொடுக்க போகிறதுன்னு எனக்கு தெரியாது. அப்போது அது மூப்பர்கள் ஒருவன் சொல்றான், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் மிகுந்த கண்ணீரிலிருந்து வந்தவர்கள், இவர்களுக்கு தான் வெள்ளை அங்கி. வெள்ளை அங்கி எல்லாத்துக்கும் தகுதியானது அல்ல. அங்கு போய் வெள்ளை அங்கி எல்லாருக்கும் கொடுக்கப்படுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அங்க போன எல்லாருக்கும் வெள்ளை அங்கி உண்டு, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அங்கே போய் பரலோகத்துல போய் அந்த அங்கியை, அந்த வெண்ணாடையை தரித்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் தகுதியில பாத்திரமா இருக்க வேண்டுமானால், உலக பிரகாரமான பாடுகளிலே, உலக பிரகாரமான கண்ணீர்களிலே, உலக பிரகாரமான வேதனைகளிலே, உலக பிரகாரமான நஷ்டங்களிலும் கூட, இந்த உலக வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற எல்லா பாடுகளிலும் நிந்தையை சகித்துக் கொண்டு, அவமானங்களை சகித்துக் கொண்டு, சில பலவீனங்களை சகித்துக் கொண்டு, ஏன் மரணமே வந்தாலும் சகித்துக் கொண்டு, அப்பா உங்களை விட்டா எனக்கு வழி இல்ல, எனக்கு நியமித்திருக்கிற இந்த பாதையில பொறுமையோடு ஓடுவேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அங்கு பிரகாசமான வெள்ளை அங்கி காத்திருக்கிறது. அங்கு மகிமையான வெள்ளை அங்கி காத்திருக்கிறது. அந்த மகிமை நாளுக்காக மனவாட்டியாகிய சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொண்டு, நீதியின் சால்வையை காத்துக்கொண்டு, பரிசுத்த அலங்கார வஸ்திரங்களை காத்துக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அங்கே போய் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு, ரீபா பாபா ரபா ஷபலகதுர பலபா ரீகமனா ஷகதுரியாந்தனவா. அப்போ இவ்வளவு இந்த வெள்ளாடைக்கு ஆண்டவர் மகிமையை வச்சிருக்காரு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அது சந்தோஷமா அதை இமேஜின் பண்ணி பாருங்க. பரலோகமே வெள்ளையா அப்படி நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிற ஒரு நாள். ஆனா அந்த வெள்ளை அங்கிகளுக்கு தகுதியானவங்களா, பாத்திரமானவங்களா இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து காட்டணும். அதான் இன்னொரு இடத்துல சொல்றாருல, இந்த 3 சபைகளோடு ஆண்டு 7 சபையோடு பேசும்போது, வெண் வஸ்திரத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறேன். யாருக்கு? உலகத்தை ஜெயித்தவனுக்கு, பாவத்தை ஜெயிக்கிறவங்களுக்கு, மாம்சத்தை ஜெயிக்கிறவங்களுக்கு, சத்ருவை ஜெயிக்கிறவங்களுக்கு, உலக பிரகாரம் போராட்ட ஜெயிக்கிறவங்களுக்கு வெண் வஸ்திரம். எல்லாருக்கும் இல்லை. கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் உங்கள் கண்களை, கர்த்தர் பிரகாசமான மனக்கண்களை, இந்த சத்தியத்தை அறியும்படி கர்த்தர் திறப்பாராக தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் நிறைய கல்யாணத்தில் பாருங்க, வெண்ணாடை அணிந்து தான் அவங்க திருமணம் வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் திருமணம் முடிஞ்சு ரிசப்ஷனுக்கு தான் ட்ரெஸ் மாற்றுவாங்க. ஏன் தெரியுமா? அதெல்லாம் கூட பரலோகத்தின் சாயல். அங்கே மணவாளனை நாம் சந்திக்க போகும்போது வெண்ணாடைகளை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது எவ்வளோ பெரிய பிரகாசமாக இருக்கும். ஒரு நாள் ஆலயத்தில் உட்கார்ந்து நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது, பலிபீடத்தில் ஒரு டேபிள் போடப்பட்டிருக்கதையும், அந்த டேபிள் மேலே ஒரு வெண் வஸ்திரம் விரிக்கப்பட்டிருக்கிறது. வெண் வஸ்திரம் என்றால் ஒரு சால்வை போல விரிக்கப்பட்டிருக்கதையும் நான் ஆவியில் தரிசித்தேன். அந்த வெள்ளைய வாழ்க்கையில் நான் பார்த்ததும் இல்லை, பார்ப்பனான்னு தெரியல, அவ்வளோ ஒரு பிரகாசம்.
அதுக்கு மேலே ஒரு 1000 வாட்ஸ் பல்பை போட்டால் எப்படி இருக்கும், அப்படி அந்த வெள்ளாடை ஜொலித்து கொண்டு இருந்தது. அப்படி நான் ஒரு காட்சியை தரிசித்தேன் சில நாட்களுக்கு முன்பதாக. அப்போ நினைத்தேன், ஆண்டவரே, தெய்வ பிரசன்னம் ஆலயத்தை மூடி நிற்கிறது, தெய்வ மகிமை ஆலயத்தை மூடி நிற்கிறது என்று சொல்லி நான் அதிகமாய் கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷப்பட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வஸ்திரத்தை உலக பிரகாரமான ஒரு ராஜா உடுத்தின வஸ்திரத்தை பார்த்தேன். இப்படியெல்லாம் நீங்கள் உடுத்துறீங்களான்னு அவள் சந்தோஷப்பட்டு அதை பிரம்மை கொண்டு பார்த்தாலாம். நாம் பிரமிக்க போகிற நாட்கள் வருகிறது. ஏன் தெரியுமா? தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளை பார்த்து, தேவன் நம்மை விடுவிக்கிற விதத்தை பார்த்து. அது அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாம் வாசிக்கிறோம்ல, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த சப்பானி நடக்கிறான். அப்போ அவங்க பிரமிச்சாங்கன்னு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 12 வாசிக்கிறோம், பேதுரு விடுவிக்கப்பட போது பிரமித்தாள் என்று வாசிக்கிறோம். ஏன் ஒரு ராஜாவை பார்க்க வந்த ராஜஸ்ரீக்கே இவ்வளவு பிரமிப்பு காத்திருக்குமா? பிரமிப்புனா ஒரு ஆச்சரியம். நான் சும்மா தானே வந்தேன், இவ்வளவு நான் கேள்விப்படலையே ராஜாவை குறித்து, சும்மா பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு தானே வந்தேன். வந்தவளுக்கு இவ்வளவு ஆச்சரியம், ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு என்று வாசிக்கிறோம். ஓ, ராஜாவை பார்க்க வந்த அவளையே கர்த்தர் ஆச்சரியப்படுத்துவாரானால் இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. அது ஆங்கில வேதாகமம் சொல்கிறது, வாட் எ டெரிபிள் பிளேஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த பயங்கரமான ஸ்தலத்தில், விடுவிக்கக்கூடிய ஸ்தலத்தில், தேவ பிரசன்னத்தில் இருந்த ஸ்தலத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க பாடுகள் உண்டு, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, பலவீனம் உண்டு, நிந்த உண்டு. எல்லாத்தின் மத்தியிலும் அதை பொருட்படுத்தாம, அப்பா வாரத்தின் முதல் வாரத்தில் உங்களை பார்க்க வருவேன்னு சொல்லி வந்து நிற்கிறோமே, நம்மளை கர்த்தர் ஆச்சரியப்படுத்த மாட்டாரா? நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகளை செய்து கர்த்தர் பிரமிக்க வைக்க மாட்டாரா? இப்படியும் நடக்குமா? இப்படி என் வாழ்க்கையில நடக்குமா? இப்படி நம்முடைய ஊழியத்தில் நடக்குமா? இப்படி நம்முடைய குடும்பங்களில் நடக்குமா? இப்படியும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்குமா என்று சொல்லி கர்த்தர் சில காரியங்களை குறித்து நம்மை பிரமிக்க வைக்க போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்புறீங்களா? அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆச்சரியத்தால பிரமிச்சானா. ஓ, இதை நான் இது தியானிச்சா இதுவே எனக்கு டைம் போயிடும். அப்புறம் 6ஆம் வசனத்துலாம் சொல்றா, இந்த தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று உம்மை குறித்து அப்படின்னு சொல்லி. நான் 7ஆம் வசனத்தை சொல்கிறேன், நான் கண்களால் காண மட்டும் நான் இதை நம்பலை, இது பாதியாகிலும் என் காதுக்கு கேட்கப்படலைன்னு சொல்கிறான். 8ஆம் வசனத்தை சொல்கிறேன், உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போது உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். அவள் ஏங்குறா. ஒரு 2 வசனத்தை சொல்லி வார்த்தையை முடிக்க போகிறேன், டைம் ஆயிற்று. அவள் சொல்கிறா, நான் எங்கேயோ இருந்து வந்த ஐயா உங்களை பார்க்க, ரொம்ப செலவழித்து வந்திருப்பா, ரொம்ப ஆயத்தப்பட்டு வர்றா, ஒட்டகங்கள் மேலே இவ்வளோ சுமந்துட்டு திரும்ப அவளுக்கு வர முடியாது, போகணும்வா. ஏன்னா அவள் இன்னொரு தேசத்து ராஜஸ்திரி. அதனால அவள் சொல்கிறா, நான் பாக்கியவதி இல்லை, நான் போயிடுவேன். ஆனால் எப்போதும் உமக்கு முன்பாக நிற்கிறாங்களே நம்முடைய ஊழியக்காரங்க, வேலைக்காரங்க, உங்கள் ஜனங்கள், உங்கள் தேசத்தின் ஜனங்கள் எப்போதும் உம்மை பார்க்குறாங்க, எப்போதும் உடைய சத்தத்தை கேட்குறாங்க, அவங்க தான் ஐயா பாக்கியவான். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அற்புமோ நீசருமாகிய நம்ம காணியாற்றிலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து, உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து அவரை பாடவும், அவரை துதிக்கவும், அவருடைய சத்தத்தை கேட்கவும் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் தேவ சமூகத்தில் வந்து நிற்க வைத்ததுக்காக தலைக்கு மேல கரத்தை தட்டி, ஆண்டவர் இந்த பாக்கியமான கிருபை எனக்கு தந்தீரே, இந்த பாக்கியமான கிருபை எனக்கு தந்தீரே, இந்த பாக்கியமான கிருபை எனக்கு தந்தீரே. உண்மையாகவே நான் பாக்கியவதி சொல்லுங்க, உண்மையாகவே நான் பாக்கியவான் என்று சொல்லுங்க. ராகா தாரபா ஷபலகதுரமனமா. இவ்வளவு ஆச்சரியமா அந்த வார்த்தையை சொல்றா பாருங்க. எனக்கு இந்த கொடுப்பனை இல்லையே, எனக்கு இந்த லக்கு அடிக்கலையே, நான் தூர தேசத்தில் உள்ளவா, நான் கிளம்பி போற நாள் வந்துருமே, நான் போயிடுவேனே. உண்மையே பார்த்துக்கிட்டு, உங்க சத்தத்தையே கேட்டுக்கிட்டு, உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிற உங்க ஜனங்கள், உங்க சமூகத்துக்கு முன்பா நிற்கிறவங்க எவ்வளோ பாக்கியவான்கள். அவளுக்கு உலக பிரகாரம் ராஜாஸ்திரிக்கு அவ்வளோதாங்க டைம் கொடுக்கப்பட்டது. நமக்கு அப்படி இல்லைல்ல, எப்போனாலும் ஓடி வரலாம்ல, எப்போனாலும் அப்பாட்ட பேசலாம்ல, எப்போனாலும் அவரை தரிசிக்கலாம்ல, எப்போனாலும் பாடலாம்ல, நடு ராத்திரியில் எழுப்பி விட்டாலும் ஊற்று தண்ணீரேன்னு பாடலாம்ல, அதிகாலையில் எழுப்பி விட்டாலும் ஏன் ஆஸ்பத்திரிக்குள்ளே இருந்தாலும் பாடலாம்ல. இவன் ராஜஸ்திரி சொல்கிறா, ஐயா நான் ஊருக்கு போயிடுறேன் ஐயா, திரும்பி நான் பாக்கியவதி இல்லை. உங்கள் சத்தத்தை நான் ஏன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக முடியுமா? அந்த காலத்தில் ஃபோட்டோவும் இருந்திருக்காது, மனசில் வேணால் வச்சுருந்துருக்கலாம் சாலமோனை, இப்படி ஒரு ராஜா இருந்தாருன்னு. நான் போயிடுவேன், நான் பாக்கியவதி இல்லை. ஆனால் எப்போது இங்கே நின்று கேட்குறாங்களே இவங்க பாக்கியவான்கள். சங்கீதம் 84 ஒரு வசனம் சொல்லப்படுகிறது 84:4, உடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வீட்டில் வாசமாக இருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரே, அவருடைய சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறாரே, அவரை பாடும்படி பாக்கியத்தை தந்திருக்கிறாரே, அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் பாக்கியத்தை தந்திருக்கிறாரே, நல்ல ஆலயத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரே, சத்தியம் நிறைந்த சபையை தந்திருக்கிற. உண்மையாகவே நம்ம பாக்கியவான்கள் தேவனுடைய பிள்ளைகளே. சங்கீதம் 119:1, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பாக்கியமான எத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறா.
அந்த ராஜஸ்திரியை போல நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அல்ல, எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது இதுக்கு. இங்கேயும் பாக்கியமாய் கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்கிறார். மரணம் நம்மை பிரித்து இல்லை என்றால் வருகையில் கர்த்தரோடு கூட எடுக்கப்பட்டு அங்கே போயும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய முகத்தை தரிசித்து அவருடைய சமூகத்தில் இருந்து ஆராதிக்கக்கூடிய, அது தூதர்களோடு நின்று ஆராதிக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை கர்த்தர் அங்கேயும் நமக்கு தரப்போகிறானால் நிச்சயமாய் நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கண்ணீர் வடித்த தேவ பிள்ளைகளே, தற்காலிகமாய் பார்க்கிற பாடுகள், தற்காலிகமாக அனுபவிக்கிற இந்த வியாதிகள், தற்காலிகமாய் போய் கொண்டிருக்கிற சில கண்ணீர்கள், கதிதை பார்த்து சோர்ந்து விடாதபடி நிரந்தரமாய் நித்திய காலமாய் மகிமையின் தேவனை தரிசித்து அவரோடு ஆராதிக்க போகிறோம். நிச்சயமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாம் பாக்கியவான்கள் தான். இதெல்லாம் பார்த்துட்டு 9ஆம் வசனத்துல கர்த்தரை உயர்த்தி பேசுற. அவர் ரட்சிக்கப்பட்டவா இல்லைங்க, ரட்சிக்கப்பட்டவா இல்லை. அவ ஒன்றும் கர்த்தரை அறிஞ்சவளா நிச்சயமா இருந்திருக்க முடியாது. ஆனா ஆண்டவரை பார்த்து புகழ்ந்து, ஆண்டவரை பத்தி புகழ்ந்து பேசுறா. உம்மை கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடினால் நியாயமும் நீதியும் செய்கிறதுக்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார். அதுக்கு முந்தின வார்த்தையில சொல்ற ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று கர்த்தரை உயர்த்துறா. இது நம்ம வாழ்க்கையில நடக்கணும். கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறத பார்த்து, கர்த்தர் நம்மை விடுவிக்கிறத பார்த்து, கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறத பார்த்து, கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறத பார்த்து அந்நியர்கள் கர்த்தரை உயர்த்தி புகழ்கிற வாய்கள், அவங்க வாய்கள் மாறணும் இயேசுவின் நாமத்தினால. அவங்களுடைய வாய் சுவிசேஷத்தை நம்மளை பார்த்து அறிவிக்கணும். ஓ, இவள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அதற்கு தகுதியா நம்ம வாழணும். ஏன் இவ்வளவு ஆசீர்வாதம் அந்த ராஜஸ்திரிக்கு? ஏன் இவ்வளவு புகழத்தக்கதான கிருபை? ராஜாவை பார்க்க வந்தா, தொலைதூரம் நினைக்கல, சிரமம் நினைக்கல. ராஜாவை எப்படியாவது பார்த்துடணும், அவருக்கு ஆசீர்வாதத்தை பார்க்கணும், அவருடைய ஞானத்தை கேட்கணும் ஆசையா வந்ததுனால, ஓ தேவன் தான் இவரை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இந்த ஞானம் மனசுடைய ஞானம் அல்ல, தேவன் தந்த ஞானம், தேவன் தந்த செல்வம், தேவனை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்தவள் இப்பதான் ஆண்டவரை புகழ்கிறாள். கர்த்தர் இப்படிப்பட்ட பாக்கியமான கிருபைகளை ஊழியங்களுக்கு, நமக்கு, சபைக்கு, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறத பார்த்து சாரால் சொல்வாங்களே, ஆதியாகமத்தில் இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று சொல்லப்பட்டது போல, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்கிற சில சடுதியான நன்மைகளை பார்த்து, விடுதலைகளை பார்த்து அநேகர் உங்களோடு கூட தேவனை ஆராதிக்க சபைக்கு வரணும், உங்களோடு கூட கர்த்தர் அவங்களை உயர்த்தி பேசணும். அப்படிப்பட்ட நல்ல நாட்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. இதெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் பேசிட்டு தான் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவ புறப்படுறா. புறப்படும் போது ராஜா அவளை வெறுங்கையை அனுப்பல. அவ விரும்பி கேட்டதையும் கொடுத்தான். இவளும் சாலமோனும் நிறைய வெகுமதிகளை கொடுக்குறான். அவள் விரும்பி கேட்டதையும் கொடுத்தான். இது வேணும் அது வேணும் கேட்ட ஒன்ன கூட மறுக்காமல் இல்லை. ஏன் தெரியுமா? இவளுடைய தூர தேசத்தில் வந்த அன்பு, அவள் பேசின விதம், அங்கு தங்கியிருந்த விதம் எல்லாம் சாலமோன் ராஜாவை ரொம்ப கவர்ந்துச்சு. அதனால அவ விரும்பி கேட்ட ஒன்னையும் மறுக்கலையே. மனதின் ஏக்கங்கள் மலர செய்தி வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அது மாதிரி ஒரு ராஜாவே அவ விரும்பி கேட்ட எல்லாத்தையும் கொடுத்து போமான்னு சந்தோஷமா வழி அனுப்பி வச்சிருப்பாரானால், உங்களுக்கு என்ன வேண்டும் தெய்வ பிள்ளைகளை? இந்த காலை நேரத்தில் எது உங்கள் உள்ளத்தை உடைத்து கொண்டிருக்கிறது? எதை நினைத்தால் நீங்கள் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு ராஜாவுக்கே மனசு வருது, அவள் விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தத்தின்படி சில காரியத்தை ஆண்டவற்றை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. எப்படி ஆயிலும் இறங்கிட மாட்டாரா? எப்படி ஆயிலும் நன்மை செய்திட மாட்டாரா? எப்படி ஆயிலும் என் வாழ்க்கையை மீண்டும் துளிர்க்க செய்ய மாட்டாரா என்று எத்தனையோ காரியங்களுக்கு நம்முடைய மனதின் விருப்பத்தை தேவனத்தை சொல்லி சொல்லி தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. நம்முடைய ராஜா விருப்பத்தை நிறைவேற்றுவார். நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய பிரயாசங்களை காண்கிறவர். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லி சொல்லப்பட்ட வசனத்தின்படி நம்முடைய பிரயாசம், நம்முடைய கண்ணீர், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய தியாகங்கள் எல்லாம் ஓ தேவ பிரசன்னமாகி ஆகாரத்தை தண்ணீர் மேல போட்டதுக்கு சமானமாய் விதைத்திருக்கிறோமே. அந்த பலனை காண கர்த்தர் உதவி செய்வார். அந்த ராஜா ஸ்திரீ திரும்பி போகும்போது வெறுமையா போகல, அவங்களும் நிறைய கொண்டு வந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, போகும்போது பரிவாரங்களோடு போனாங்களாம், சுமக்க முடியாம திரும்பி போனாங்களாம். சாதாரண உலக பிரகாரமான ஒரு ராஜாவே இத்தனை வெகுமதிகளை கொடுத்து ராஜஸ்திரியை அனுப்பி வைத்திருப்பாரானால், அப்பாவுடைய வீட்டில் அவரை தேடி, ராஜாவை தேடி, ராஜ சமூகத்தை வாஞ்சித்து ராஜாவுடைய சத்தத்தை கேட்கும்படி தேவ பிரசன்னத்தில் வந்து அமர்ந்திருக்கிற ஒருவரை கூட அவர் வெறுமையாய் அனுப்பாத தேவன். நீங்கள் திரும்பி போகும்போது வெறுமையாய் போவதில்லை என்ற வசனத்தின்படி அப்பா நமக்கு அளக்கிற படியின்படியே நம் அடி நிறைய படி அளந்து கர்த்தர் நம்மை அனுப்ப போகிறார். திரளான ஆஸ்திகளை தருவா. ஓ நம்முடைய கண்ணீரை கண்டு நம்மை விடுவிப்பா. நம்ம கேட்டது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அநேக நாளாய் இருதயத்தில் மறைத்து வைத்த சில விருப்பங்களை கர்த்தர் இந்த நாட்களை சடுதியாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். வேதம் சொல்கிறது, சந்தோஷமாய் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். சந்தோஷமா கொடுத்தான். கொடுக்கும்போது நம்முடைய தேவன் சந்தோஷமாய் கொடுக்கிறவர். எப்பொழுது? அவரை தேடுகிற தேட்டத்தை வச்சு,
அவர் நாடி வருகிற விதத்தை பார்த்து நம்ம செல்லரும் அப்படிலாம் வராம அப்படிலாம் தேடாம, தாருங்கப்பா தாங்கப்பா அப்படியே சொல்லி பாடுவாங்க. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், அற்புதம் செஞ்சிருங்கப்பா. செய்வார் தேவனுடைய பிள்ளைகள். அதுக்கெல்லாம் நாங்கள் துரோகி இல்லை, நாங்கள் எதிரிகள் இல்லை அற்புதங்களுக்கு. ஆனால் யாருக்கு அற்புதம்? அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரையே சார்ந்திருக்கிறவர்களுக்கு, அவருக்காக வாழ்கிறவர்களுக்கு அற்புதம். இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 11:31, மத்தேயு 12:42 வாசிக்கிறோம். இந்த சேபாவின் நியாயஸ்திரீ நியாய தீர்ப்பு நாளிலே இவர்களை குற்றம் சுமத்துவாள் என்று ஒரு வார்த்தை எங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே சொல்றார் இந்த வார்த்தையை. சேபாவின் ராஜஸ்ரீ தூர இடத்துல இருந்து வந்து ராஜாவின் ஞானத்தை கேட்க வந்தாலே, இந்த எருசலேம் ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள் கர்த்தரை அறியல. இவ்வளவு சமீபமா நின்று உங்களுக்கு போதிக்கிறேனே, இவ்வளவு சமீபமா நின்று உங்களுக்கு ஊழியம் செய்கிறேனே, நீங்க பார்க்கலையே. அதான் ஆண்டவர் சொல்ல, தென் தேசத்து ராஜஸ்ரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்ரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். இந்த வார்த்தை என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. ரட்சிக்கப்பட்டே போயிட்டாங்க போல எருசலேமுக்கு. நியாய தீர்ப்பு நாளில் அவங்க எழுந்து குற்றம் சுமத்துவாங்களா? என்ன குற்றம்? தூர இடத்துல இருந்து வந்த நானே ராஜாவுடைய ஞானத்தை கேட்டு பிரமித்து போனனே, சாலமோனிலும் பெரியவராகிய ராஜாவை பார்க்கிற நீங்க எருசலேம் பட்டணமே, யூத ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களே, எருசலேமின் வாசிகளே, நீங்க கர்த்தரை அறியலையேன்னு சொல்லி அந்த ராஜஸ்ரீ விரல் நீட்டி எருசலேம் குடிகளை பார்த்து குற்றம் சுமத்துவாள் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இது 100% உண்மை தேவனுடைய பிள்ளைகளே. நாம் நினைக்கிறோம் நம்ம எல்லாம் ஆலயத்துக்கு வருகிறோம், ஒவ்வொரு ஜெபத்தை விடாமல் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் ஆண்டவர் அறியாத புறஜாதிகள் இன்றைக்கு மறைமுக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தேவனுக்கு என்று உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இல்லாமல் இருக்குமானால் நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் நம்மை பார்த்து குற்றம் சுமத்துகிற நாட்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு சத்தியத்தை உங்களுக்கு தைரியமாய் தெளிவாய் தேவன் எங்களுக்கு கொடுத்த பாரத்தோடு உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி அது. நல்ல சத்தியம், நல்ல ஜெபம் நிறைந்த நாட்கள், அடிக்கடி தேவ சமூகத்துக்கு வருவதற்கு நல்ல கூட்டங்கள், அடிக்கடி நம்முடைய ஆலயம் திறக்கப்பட்டிருக்கிறதே. இந்த நன்மையின் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது ஒரு வார்த்தை எழுதுகிறார் அல்லவா, நீ சீக்கிரமா இடத்துல வரும்படி ஜாக்கிரதைப்படு. அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும். ஆண்டவரே அந்த தெளிவா உங்களோட பேசிட்டு, அதனால இந்த பாயிண்ட்குள்ள நான் போகல, ஆனாலும் சீக்கிரமா இடத்துல வர நான் ஜாக்கிரதைப்படுவேன். ஆண்டவரே மனம் திரும்புவதற்கு நாட்களை தடத்தி போடாதீங்க. நாளைக்கு ஜெபிக்கலாம் நினைக்காதீங்க, நாளைக்கு கர்த்தரை தேடிக்கலாம் நினைக்காதீங்க, நாளைக்கு வேதத்தை வாசிக்கலாம் நினைக்காதீங்க. இதுவே அனுக்கிரக நாள், இதுவே ரட்சணிய நாள். ஒருவேளை இன்றைக்கு மனவாள இயேசு நம்மை சந்திக்க மத்திய ஆகாயத்தில் வருவாரானால் எத்தனை பேர் முகமுகமாய் அவரை தரிசிக்க முடியும்? எத்தனை பேர் அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறோம்? புறஜாதிகள் நம்மை பார்த்து குற்றம் சுமத்தாது இருக்க வேண்டுமானால் இருக்கிற காலத்துல, கிடைக்கப்பட்ட இந்த அனுக்கிரக காலத்துல தேவ சமூகத்தில் வந்து நின்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம்.